அண்ணே ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். யோ, காசு கொடுத்து பேப்பர் வாங்குறதே ஓசல படிக்கிறிய? உனக்கு கேவலமா இல்ல? யோ, நான் அந்த ஆள் தானே பேப்பர் கேட்டேன், நீ ஏன் குதிக்கிற? யோ, பேப்பர் எழுந்தியா? அந்த ஆளே ஓசல படிக்கிறான். கோச்சுக்காதீங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். குடியா சத்தமா படியா, நாங்களும் கேட்கிறோம். இளம் பெண் கற்பழிப்பு. சென்னை. நேற்றிரவு மல்லிகா என்ற இளம் பெண் கற்பழிக்கப்பட்டாள். இவள் ஏற்கனவே 2 முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்ததே. மேல படியா. இறையா, நாட்டு நிலவரம். பஞ்சாபில் படுகொலை, பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் வெள்ளம், தமிழ்நாட்டில் பால் இல்ல. டே ரமணி, மணி 7 இன்னும் இன்னைக்கு ஏன் காப்பி கொடுக்கல? இல்லண்ணே. வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. பால், காப்பி பொடி, சக்கரை 3மே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது 3மே இல்லாத காபி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காபி போட்டு தரேன். அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்க விரும்பல. ஏற்கனவே ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சு ரெடி ஆகிறேன். மத்தியானம் சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு. துரோகி. கேட்ச் எப்படி பாத்தியா? இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். புடி, அதான்டா எஸ்எல்சி. ஏய், தினசரி 10 மணி ஆபீஸுக்கு 10:30 போவான். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீதான்டா. உன் எஸ்எல்சிக்கு இதுவே அதிகம். ஏய், நாளையில இருந்து இதுல ஒரு தலைகாணி வச்சுக்கிட்டு பின்னழகெல்லாம் பாழா போகுது. ஆமா, முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு. வா பேசாம. வாங்க வாங்க. பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க. என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐ சே வை லேட். சார், இப்படி நகைச்சுத்தியோட மணி அடிக்காதீங்க சார். ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடஞ்சிடும். உடஞ்சிட்டு 5 வரலுக்கும் பரவிடும். எல்லா வரலுக்கும் எலுமிச்சி பழம் போடணும். பாக்குறதுக்கு தவி வித்வானா இருப்பீங்க. ஷட் அப். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். மணி நகைச்சுத்தி வரத்துக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மடையன் அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 மணிக்கு வரீங்களே, உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார். சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணத்தால சொன்னேன். நேத்துக்கு பேக் வீலு, இன்னைக்கு ஃப்ரண்ட் வீலு. சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு? சத்தியமா சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு சார். நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கைட்டு வந்து காட்டுமா? சாரி சார். நீயா? அட பாவி, 50 பைசா போச்சேடா. 50 பைசா போனதுக்கு கவலைப்படுறியே? என் மான மரியாதைலாம் போய் வந்து நிக்கிறேன்டா. என்னாச்சு? நான் யாரா? மணி, நான் என்னடா படிச்சிருக்கேன்? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கம்னாட்டி என்ன காப்பி ஆயிரம் சொல்றான்டா. காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா அவனுக்கு? இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். நம்ம தலையெழுத்தி இது தனியார் கம்பெனி. நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு, டே தம்பி இதை மணி சார்கிட்ட கொண்டு போய் கொடுறான்னு கொடுக்க போறா. நீ கொண்டு வந்து கொடுக்க போற. அதுக்கப்புறம் டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன். அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு? அறிவு கட்டவனே, அவளுக்கு நான் புருஷன்டா. அப்ப நீ பட சொரி சரங்கோட வருவேன். உன்னை நான் டிஞ்சர்லயே வச்சு குமுக்குறேன். ஆரம்பிச்சிருச்சா? வா. ஐயோ, பாயா. ஏண்டா பேமாரி இப்படியா வண்டி ஓட்டுது நீ? தப்பு என் மேலதான். நீங்க கவனம் இருங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன். யோ, அந்த பொண்ணு திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணா என்ன பண்ண சொல்ற? ரோட்ல கிராஸ் பண்ணாம ஓமலையா கிராஸ் பண்ணுவாங்க? ஆமா, அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறே, நீ யாரியா? நான் மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம். நீ ஏன் இச்சி? அதுக்கு பதில் சொல்லு. எம்மா ரத்தம்? என் ஆள் கையில ரத்தம் வர வச்சேடா தடியா. மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை வண்டி கிடக்குது? புள்ளியார் மாதிரி இருக்கிற உனக்கு என்ன மரியாதை? கவுண்டர். கவுண்டரா? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்து கவுண்டர்? ஏண்டா கவுண்டர்ங்கிறது கெட்ட வார்த்தையாடா? பொறுக்கின்னு அர்த்தம்டா. பொறுக்கி பயங்கரமான கெட்ட வார்த்தை. ஐ, இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. குண்ட செத்தான். பொறுக்கி பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வட. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வேற. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க. டேய், வீட்டுக்கு கோனர் வரான்டா. ஆமா. ஐயோ, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணாம், வந்தா எப்படியா சமாளிச்சிரும். வணக்கம் கோனாரே. வணக்கம். என்ன கோனார சவிக்குமா? வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், அந்த 5 மாசம் வாடகை பாக்கி எங்கடா? டேய், உன்னை கேக்குறாரு. ஆமா, நல்ல ஒஸ்தி ஜாதி எருமை தானே இது?
முண்டம் இது எரும மாடு இல்லடா காளை மாடு ஓ. இதுக்கு தான் கோனார் இவனை கண்ணாடி போடுன்றா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்ப நாங்க வரோம் கோனார் நாங்க வரோம் நில்லுங்கடா 5 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறம் நகருங்க நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோனார் உரை நூல்னு போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய் அவர் தான் படிக்காத முட்டாள் நமக்கு தெரியல ஆ. இதெல்லாம் அவர்ட்ட கேட்கலாமா? நாங்க வரோம் கோனார் நாங்க வரோம். கிண்டலாடா பண்றீங்க காலர்லாம் பிச்சு போடுங்க ஆமா ஏய் 5 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறமா நகருங்க இன்னும் 2 வாரத்துல கம்பெனில பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க கொடுத்துறோம் கோனாரே. என்ன திருட்டு பசங்களா? பொங்கல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான். கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தோன்னு கொடுத்துறோம். யாருக்கு அதுல பூச்சி சுத்துறீங்க? ஏண்டா பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் வந்துருச்சு. அடுத்த கிறிஸ்மஸ் சொன்னாங்க. அப்படியா? இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 2 வாரத்துல பணம் கொண்டாந்து கொடுக்கல உங்க ஆபீஸுக்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுவேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா. நீங்களும் எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும், வாங்க. என்ன கையில மாலையோடு நிக்கிறீங்க? புது எம்டி வர போறாருல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். 2 வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய் புது எம்டி வராரு, எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரமோஷன் கிடைச்சது, அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கிறோம். ஏய், ஹார்ட்டி வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் இது? சட்டையெல்லாம் ஒரே சேரு சகதியமா இருக்கு. அது வந்து கார் குட்டையில விழுந்துருச்சு. குட்டியில கார் விழுந்தா சட்டையில எப்படி சேராகும்? ஓஹோ, புரிஞ்சு கொடுத்து. காருக்கு வெளியில உட்கார்ந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேல. சாரி சார். தெரியாம வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானேடா? எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன. அந்த டாக்டர் செட்டப் பண்றேன் சொல்லிட்டு எம்டியை கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா. அறிவு கட்டவனே இந்த தடியா எம்டி ஆவறவன் எனக்கு எப்படா தெரியும்? தினம் ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கிழவிங்க வந்து விழுறாங்க. வாயை மட்டும் சும்மா தானே வர. அவங்க எல்லாம் கிழவிங்கடா. நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட். என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அதான்டா நல்ல காரியம் பண்ண. இல்லனா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிக்கிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம். எம்டி நம்மள பார்க்க போறார். ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய் இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே. இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய் நீ மணி. நீ மணி. நான் மணி இல்லடா, நீ ரமணி. நீ ரமணி. நான் மணி. ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா? ஆமா, இது என்ன கண்டாய் வேஷம்? ஒண்ணும் இல்ல சார், இவனுக்கு கண்ணுல காங்கிரஸை மெட்ராஸை அதான் கண்ணாடி போட்டிருக்கான். இவன் தாடி? என் கண்ணுல இருக்கிற ஐ சரியாகணும்னு இவன் மாரியாத்தாவுக்கு தாடி வளர்க்கறான். அதான் தாடி. ஒரு நாள் ஷேவ் பண்ணலனா இவ்வளவு தாடி வளருமா? ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேவ் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் முடி வளரும். மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே. நேத்துக்கு 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனேலே. புதுசா வந்திருக்கிற மேனேஜிங் டைரக்டர் உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறார். உள்ள போங்க. எஸ் கம் இன். என்ன விஷயம்? சார் நேத்து எனக்கு வயிற்று வலி. எனக்கும் அதே வயிற்றுல வலி. அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது. வயிற்று வலி தானே சார். நாங்க நேத்திக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம். சார் ஃபுட் பாய்சன் தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க 2 பேரும் இந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து? அது நாங்க இல்ல சார். நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி, 2 பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா? ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணு மேல காரை மோதிட்டேன். அப்போ ஐயோ, நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார். ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா 4-5 வருஷமா வளர்க்குறேன். உரம் போட்டு வளர்க்குறான். நீ கண்ணாடி கேட்டு சார், நான் கண்ணாடியை கட்டினா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார். தமிழ்நாடு ஐ சார்.
சும்மா கழட்டின உடனே உங்களுக்கு கபால்னு பிடிச்சிங்க சார் சொல்றாடே. ஆமா சார், அதனால தான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பார்க்கறதே இல்லை சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவம் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்ததே, அப்ப எடுத்த போட்டோஸ் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்களேன். இந்தாங்க. டேய், இந்த தாடி வர வரன்னு இழுக்குது. ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்ட. டேய், இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலியா இருப்பானு பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண்ணு. அறிவே இல்லடா லூசு. ஸ்கவுண்டல்ஸ். பெரியவர் கூப்பிடுறாரு பாரு. என்ன இல்ல ஒன்னதான். கெட் அவுட். ஏய், எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவால்ரா. எட்லார் குண்டா, வெள்ள வாடா, முதுகுல டின்னு கட்டுறேன். 20 அட்டம் எஸ்எல்சி எங்க வீட்டுக்காக தானே போவேன். மவனே இன்னைக்கு நீ ஹலோ ஹலோ. எங்க வெளில கிளம்பிட்டீங்களா? பை தி வே, இஸ் மிஸ்டர் நந்தகோபால். ஹலோ. கப்பல்ல இன்ஜினியரா இருக்கார். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அவங்க சொல்லிருப்பாங்களே. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா புருஷன்னு அர்த்தம். போயிட்டு வரேன். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. என்ன கோணர வீட்டை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிறீங்க? வாதம்பி, உங்க ஆபீஸ்ல இருந்து தான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது, விறுவிறுன்னு வந்து வீட்டை பூட்டி போட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். ரெண்டு ஒண்ணுதான். உனக்கு எப்படி சவரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க, உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எங்க 2 பேர் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, நீ மண்டையை போடுறதுக்கு முதல் நாள் தான் 6 வரும். 6 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இந்த பாரு, 24 வருஷமாவது நான் பதிவு பண்ணி வச்சு இன்னும் எனக்கு ஆர்டர் வரல. ஏன்டா இப்படி லோலோன்னு அலையுறீங்க? போங்கடா. கோணர அவன் எஸ்எல்சி அப்படிதான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். தம்பி, வேலைன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த கால்ல நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம், சொந்த கால தான் நிக்கிறோம். பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. தம்பி, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. அங்க போய் லோன் வாங்கி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன். பேங்க்ல கடன் எல்லாம் கொடுக்குறாங்களா? தம்பி, இப்படித்தான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? ஆனா நீ ஒண்ணு, இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். ஓ, எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட. தம்பி, எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் கடனே வாங்கினது இல்லைங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க வேற நாங்க வேறங்களா? நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. டேய், சாவி வாங்கிட்டு போடா. சாவியை கொடுங்க. டேய், ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன்டா. அவ்வளவுதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்துச்சு. அல்பம். கைய மடக்கி விடுறான்னு நினைச்சேன். காசை எடுத்துக்கிட்டு போறான். அதை விடுங்க. நாளைக்கு வேலையா குளிச்சு முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம். அதுல உங்க 5 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். அதை விடு. அது வேணாமா? லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். லோன் தர்றோம், பசு வாங்கித்தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா? மாடு இந்த கொம்பெல்லாம் இருக்குமே. என்னடா இது சார்? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரே, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்கடா. ஊருக்காரங்களாம் இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய், எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத. கோனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் விலை 5 ரூபா. ஐயோ நெஞ்சு, 2 10 அறிவு கட்ட எஸ்எல்சி. நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சிட்டேன். ஓ. பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். ஆஹா. திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. ஏய். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய், உன் மாட்டை காணடா.
என்னடா எம் வேணுங்கிற? ஆமா நீ தான் கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு. மாடு குடி. ஆட்டார ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி 2 கிலோ புண்ணாக்கு கொடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு திங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு. போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணன்னு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ. இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம். 6 கல்கட்டா பசு வாங்குவோம். 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம். சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? ஓ, மாருதியில ஒரு கார் வாங்குறோம். ஃப்ரிட்ஜ் வாங்கணும். கலர்ல டிவி வாங்குறோம். சேப்புல 1, பச்சையில 1. வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும். இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. ஆஹா, டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியூ சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியூ பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, ஐயோ, அம்மா.